உலகம் உண்டானது முதற்கொண்டு நம்முடைய இரட்சிப்புக்காக நல்வாழ்வுக்காக அவர் திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிற தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் குறித்து அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயத்தம் பண்ணி வைத்தது மாத்திரமல்ல, தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பி அவர் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரம் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து நம்மை மீட்டு இருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், நீதிமானாக மாற்றி இருக்கிறார். அடுத்து மூன்றாவது காரியம், இந்த நீதிமானாக இருக்கிறதுனால நமக்கு உண்டாகக்கூடிய ஆசீர்வாத நன்மை என்ன என்று 3 காரியத்தை குறித்து இன்றைக்கு அந்த ஏசாயா 53வது அதிகாரத்திலிருந்து தியானிக்க போகிறோம். ஒன்று நம்முடைய நல்வாழ்வுக்காக தேவன் திட்டம் போட்டு அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்ததே நம்மை மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, நம்முடைய நல்வாழ்வுக்கென்று அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். மூன்றாவது, நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் என்னதென்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, தேவன் தம்முடைய திட்டத்திலே அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்று வேத வாக்கியங்களை அறிந்து கொண்டு நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும். ஏனென்றால் ரோமர் 12:1-2 சொல்லப்பட்டிருக்கும், உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. 2வது வசனத்தில், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ நம்முடைய நல்வாழ்வுக்கென்று தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், சித்தம் வைத்திருக்கிறார் என்று அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மனதை மாற்றி கொள்ள வேண்டும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, யார் என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் நான் நடப்பேன், எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நாம் எல்லாரும் வளரக்கூடியவர்கள். இந்த பூமியில் கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்கிறது, நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்கிறது. யாக்கோப்பு இயேசுவுடைய சகோதரர், அவர் சொல்கிறாரு, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு உண்டாக்கக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பின் சீசன் யோவான் நிருபத்தில் 2 யோவான் அங்கே 3 யோவானில் 2வது வசனத்தில் சொல்கிறாரு, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அவருடைய விருப்பமே நம்முடைய ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டும். ஆத்மா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு ரட்சிப்புக்கு, அதுக்கு அறிவு உண்டாகுவதற்கு, தேவனை குறித்ததான அறிவு உண்டாகுவதற்கு வேதத்தை நம்ம வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்படி அறிந்து கொள்ளுகிற பொழுது கர்த்தர் நமக்கு வச்சிருக்க எல்லாவற்றையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில், நாம் சகலத்தையும் அனுபவிக்கும்படியாக நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எல்லாவற்றையும் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மீது, நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு கொடுக்கிற தேவன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். ஒரு சில பணக்கார நாடுகளில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க தேசத்தில் யாரும் பிச்சை எடுக்கக்கூடாது, பிச்சை எடுக்கிற ஆளுக இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அப்படி யாராச்சும் வேலையை இழந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுக்கிற சூழ்நிலை வர்றப்ப கவர்மெண்ட்டே அவங்கள எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வீடு கொடுத்து, அவங்களுக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து, எல்லாவற்றையும் நன்றாக கவனித்து கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த பூமிக்குரிய ஒரு ராஜாங்கத்தில் ஒரு ராஜா, அந்த தேசத்தில் இருக்கிற தலைவர் என்ன செய்கிறாரு, ஏன் தேசத்தில் ஏன் ஆளுகைக்குள்ளே யாரும் தரித்திரராக இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாங்கன்னா உடனே அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு
செயல்படுறாங்க. அதை விட தேவன் வந்து பல மடங்கு உயர்ந்தவர், பெரியவர், நல்லவர். இவர் நல்ல தகப்பனா இருக்கிறார். அவர் என்ன செய்றாரு, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா வருகிறவங்க யாரும் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது, குறைவில் இருக்கக்கூடாதுங்கிறத பார்த்துக்கிறதுக்கு அவர் ரொம்ப அக்கறையுள்ளவராக இருக்கிறார். பரலோகத்திலிருந்து மனுபுத்திரர் எல்லாரையும் பார்க்கிறாரு. அவரை தேடுற உணர்வுள்ள ஜனம் உண்டோ என்று பார்க்கிறாரு. அவரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி இருக்கிறார். அப்போ தேவன் வந்து நல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இப்போ ஏசாயா 53வது அதிகாரம் அவருடைய பாடுகளை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். 4-5 வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணு ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு இருக்கு. அப்ப இயேசு வந்து நம்முடைய வியாதிக்கும் நம்முடைய தரித்திரத்துக்கும் நம்முடைய சமாதானத்துக்கு வேண்டிய கிரயத்தை சிலுவையில செய்து முடித்திருக்கிறார்.